ஹாய் ஹலோ வணக்கங்க. ஓடி வண்டாச்சு விட்டுடுங்க. இப்பதான் முடிச்சேன், பல்லேக்க போறேன். அதுக்குள்ள எங்க அம்மா வந்து பூரிக்கு என்ன கரெக்டா ஒன்று 2 பூரி விட்டுட்டு போவோம். குட்ட பாட்டுமா. பாருங்க எவ்வளவு அழகா பொம்மை வருது பூரி. ஓகே, மிச்சத்தோடய எங்க அம்மா விடுவாங்க. நான் போய் பல் தேய்ச்சிட்டு வரேன்னா பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் அழகா ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தாச்சு. இந்த காப்பி பண்ணிக்கல என்னன்னு தெரியுமா? நேற்றுக்கு எங்க அம்மா வந்து உளுந்த கஞ்சி வச்சிருக்காங்க. என் மாதிரி எறும்பு வந்துச்சு. அது ஒண்ணும் இல்லை, சரி. அது எறும்பு ஒண்ணும் இல்லை. ஓகே, சரி பேர் செஞ்சா பாரு. ஓகே, அதுக்கா அடுத்தது வந்து பூரி. வாழ்க்கை புதையலப்பா தட்டு. நல்லாதான் அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு சிலர் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நம்மளோட வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து இந்த நாடா ஏன் வெளியே தெரியுது, நாடா உள்ள இருக்காதா, டக்கின் பண்ணா நாடா வெளியே தான் தெரியும். இது ஒரு பெரிய பிரச்சனையா? அப்போ இவங்க எல்லாம் வீட்டுல எப்படி சர்வே பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், சரிஞ்சா குத்தம், தும்முனா குத்தம், மறந்துருச்சு. பாத்தீங்களா, எனக்கே இவ்வளவு மறக்குது. அவங்களுக்கு நான் கரெக்டா நாடா வெளியே போட்டிருக்கேன்னா உள்ள போட்டிருக்காங்கன்னா பார்த்து அதை கமெண்ட் பண்ற அளவுக்கு நேரம் இருக்கு. என்ன ஊலா சப்பா. நான் எப்பவுமே வந்து பூரிக்கு வந்து சீனி வச்சுதான் சாப்பிடுவேன் தருங்க. பூரிக்கு சீனி சூப்பரா இருக்கும். உப்பு போட்டிருக்கா போடலையோ? அடுத்தது இப்ப வரும் கொஞ்சம் கமாண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே டவல் வச்சுதான் மூஞ்சி துடைக்கிறீங்க, அதே டவல் வச்சுதான் இது பண்றீங்க. அப்புறம் இந்த அலுமினிய பானை ஏன் இவ்வளவு கருப்பா இருக்கு? அடுப்படியில வச்சா இப்படிதான் இருக்கும், கருப்பா தான் இருக்கும். என்ன சிலிண்டர் தட்டுப்பாடா? எல்லாரும் வேற அடுப்புக்கு மாறியாச்சா? அலுமினிய தட்டுல வச்சு பாருங்க தெரியும். ஐயோ ஐயோ. அப்பவே சொன்னேன், படிச்சு விறகடுப்ப கிண்டல் பண்ணாதீங்க, விறகடுப்ப கிண்டல் பண்ணாதீங்க. நீ கேட்டீங்களா? ஆண்டவன் உங்களை எங்க கொண்டு விட்டா பத்தியில. எங்க வீட்டுல பிரச்சனை இல்லப்பா. எங்க வீட்டுல நிறைய விறவெல்லாம் ரெடியா இருக்கு. ஊர் பக்கத்தோட சுத்தி வந்தா ஒரு கட்டு விறவு பறக்கிடுவோம். ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான் ஸ்பெஷல். நீங்களா என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.